கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கினிய கடகராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஜூன் மாதம்? அப்பாடின்னு ஒரு வழியே அஸ்தம சனியை ஓரங்கட்டி அமிச்சிட்டோம்ல. ஆமாம், ஆனால் விட மாட்டோமே, அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோம் கடகராசிக்காரங்களே அப்படின்ற மாதிரி ராகுவும் கேதுவும் கிட்டத்தட்ட 2 8ஆம் இடங்களில் அமர்ந்து கொண்டு உங்களை இன்னும் கொஞ்சம் வலுவேற்றுவதற்கு, ஆமாம் உண்மைதான், வலுவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த ஜூன் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகிறது, கிரகங்கள் என்ன மாதிரியான கொடுக்கும், இந்த ஒரு மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதியே போய் 12ல் உட்காந்து 2-12 இயங்க போகுதுன்னா வேற ஏதாவது வேணுமா? 2ஆம் வீட்டு அதிபதி 11-12 இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்றதே சூப்பரான காலகட்டம் இல்லை? அதுதான் எல்லாருமே ஆசைப்படுறது. 2ஆம் வீட்டு அதிபதி போய் 11-11 உட்காருறதுன்றது ஒரு மிகச்சிறந்த யோகமான காலகட்டம். அப்படி இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் என்ன கிடைக்க போகுதுன்னா லாபம் அதிகரிக்க போகிறது. கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம் இயங்க போகிறது. இதுவரைக்கும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களிடம் அப்படியே கசப்பா இருந்த விஷயம்லாம் மாறி அப்படியே ஒரு மாதிரி லைட்டா அந்த பாலைவனத்துல காத்தடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூடான காத்து தான், பட் காத்தடிக்கும்ல அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் குடும்பத்தில் நிகழப் போகிறது.